Small announcement. Recently, I have written a book, the book name called Foundations of UX Research. So, this is a book. So, this book is available on Amazon and Flipkart, even in ebook also is been available. So, I am going to share the link in the description. If you want to buy this book, you can check out those links. Hi, my name is Vignesh. நான் வந்து இப்போ என்னோட ப்ராஜெக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். People and youngster children are difficult to find and book a play area zone to play with the friends and children. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் ஏன் எடுத்தேன்னா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்ட்ஸ் ஆர் சம்டைம்ஸ் விளையாடுறதுக்கு லோக்கல் கிரவுண்டில் போகும்போது அப்போ அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரீசன்னால அவங்க வந்து அலோவ் பண்ணல. அதனால நான் வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். ப்ளே ஏரியா ப்ளே ஜோன் வந்து நியர்பையில் ஃபைன் பண்ணோம். அண்டு காஸ்ட்டு அந்த ப்ரைஸிங் அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக தெரில. வேணும்னா நம்ம டைரெக்டாக போய் தான் அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து என்னோட ப்ராஜெக்டை வந்து பில்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு யூசர் ஜேர்னிக்கு வந்து என்ன அவங்க அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு மேப் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். யூசர் ஜேர்னி ஃபஸ்ட்டு ப்ளே ஏரியா சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம நியர்பை ப்ளே ஏரியா சர்ச் பண்ணுவோம். அது ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். அப்புறம் ரிவ்யூஸ் ரீட் பண்ணுவோம். அண்ட் செக் சோஷியல் மீடியா ஃபார் ஃபோட்டோஸ் அண்ட் ப்ரொமோஷன் அப்டேட்ஸ் அண்ட் ப்ளே ஏரியா. நம்ம யூஸ்வலாக செக் பண்ணுவோம் அந்த ப்ளே ஏரியாவோட ஃபோட்டோஸ், ரீசெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் அதோட ப்ரொமோஷன் அண்ட் அப்டேட்ஸ், அந்த ரீசெண்டாக எப்படி இருக்குது அது கண்டிஷனை நம்ம வந்து செக் பண்ணோம்னா அது வச்சு சோஷியல் மீடியாவில் பார்ப்போம். இல்லைனா சம் அதர் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. இல்லைனா கூகுளில் கூட நம்ம டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம். அண்ட் விசிட் த அஃபிஷியல் வெப்சைட். அந்த ப்ளே ஏரியாவுக்கு அஃபிஷியல் வெப்சைட் இருந்தால் நம்ம அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால இது வந்து ரொம்ப டிக்ரீஸாக இருக்கும் அந்த மேப் வந்து. அப்புறம் புக் ப்ளே ஏரியா, சூஸ் அ கேம் ஃபஸ்ட்டு, அப்புறம் கம்பேர் அ ப்ரைஸ் and select a date and time and read the rules and policy before booking. Some play areasல வந்து rules and policies தனியாக இருக்கும். அந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா டைம் நம்ம ப்ளே பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மணியும் நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் அது வந்து அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இது வந்து நான் இது எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா போட்டது. அதுவும் அந்த ஆப்லேயே ஷோ பண்ணுற மாதிரி. And confirm the booking and pay money. Next, get ready, take bath, change clothes and take money and mobile and take vehicle key. இது வந்து கெட் ரெடியில் வந்துடும். அந்த கம்யூட்டில் வந்து வெஹிக்கலில் வந்து ப்ளே ஏரியாவுக்கு போகிறது எல்லாமே கம்யூட்டில் வரும். விசிட் த ப்ளே ஏரியா, ஷோ த புக்கிங் டீட்டெயில்ஸ். நம்ம டேரெக்டாக போயிட்டு நின்று சம்டைம்ஸ் அங்கே க்ரௌடாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் நின்று இல்லைன்னா வெயிட் பண்ணி நம்ம அங்கே போயிட்டு புக் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டா ஷோ பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு ரிட்டர்ன் பேக்கு டேரெக்டாக போயிடலாம். இதான் வந்து இந்த மேப் பண்ணது வந்து யூசர் ஜேர்னி இதுதான். நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் வந்து அதோட காம்படிட்டர்ஸ் நம்ம வந்து நான் பில்ட் பண்ணுற ஆப்புக்கு சம் காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த காம்படிட்டர்ஸ்லாம் நான் வந்து லிஸ்ட் பண்ணிட்டு அவங்க ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அந்த பேக் ரிவ்யூஸ் அதெல்லாம் எது அவங்க மோஸ்ட்டாக அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து நான் வந்து சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அஃபினிட்டி மேப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராடக்ட் ஃபீச்சர் கம்பேரிசன் பண்ணேன். இப்போ வந்து ப்ளே அரீனான்ற ஆப்பில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷாப் இருக்குது. அதே மாதிரி ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப்பில் வந்து ப்ளே ஸ்பாட்ஸில் இருக்குது. அது மாதிரி ப்ராடக்டோட ஃபீச்சரை வந்து கம்பேரிசன் பண்ணிட்டு அது எதுலாம் என்னோட ஆப்பில் எடுத்துகிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் சம் பாயிண்ட்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் வந்து சம் கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நானே இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணேன். ஒரு 35 to 40 கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ண கொஸ்டினை வந்து யூசர் கிட்ட வந்து டைரெக்டாக இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணேன். அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த பர்சனான இந்த பில்ட் பண்ண முடிஞ்சுது. இந்த பர்சனால பில்ட் பண்ணனால எனக்கு அவங்களோட சேஸ் அண்ட் டஸ் ஃபீலிங் அதெல்லாம் நம்ம வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம். அந்த கெயின் பண்ண நாலேஜை வச்சு நம்ம வந்து ஒரு பர்சனை பில்ட் பண்ணணும். அந்த பர்சனை பில்ட் பண்ணும்போது அவங்களோட டீட்டெயில்ஸு அண்ட் பயோ மோட்டிவேஷன் கோல்ஸ், இந்த கேரக்டர், டெக்னாலஜி, பிராண்ட்ஸ் இதை வச்சு நான் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கோல்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் இதுதான் மெயின். இந்த மெயினான கோல்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து 3 யூசர் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணேன். அந்த
கோல்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து 3 யூசர் இதுதான். இந்த 3 யூசர்லேருந்து கோல்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு அதை வந்து ஐடியேஷனில் யூசர் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐடியேஷன், அது யூசர் ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணணும். நான் எடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க சொன்ன டிஃபிகல்ட்டி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி கன்வெர்ட் பண்ணி யூசர் கிட்ட கேட்டால் மட்டும்தான் அவங்க வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சஜஷன் அவங்க சொன்னாங்க. அந்த சஜஷன்ல இருந்து எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து பிக் பண்ணி எல்லா கோல்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனும் போட்டு அதுலேருந்து அவங்களோட ஐடியாஸ் வந்து 4 to 5 ஐடியாஸ் அவங்க கொடுத்தாங்க. அந்த 4 to 5 ஐடியாஸில் ஒரு ஐடியா நான் சூஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்தால் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஐடியேஷன் ஸ்கோப் டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணேன். ஸ்கோப் டாக்குமெண்டேஷனில் கிரியேட் பண்ண மெயின் விஷயம் வந்து என்னென்னலாம் அவங்க சொன்னாங்களோ அதை வந்து எது ஆப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது நல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து சூஸ் பண்ணி அந்த இதுலாம் ஃபீச்சர்ஸை போட்டுட்டு டிஸ்கவுண்ட்டு, ஷாப்பிங், ரீஃபண்டு, அது மாதிரி ஃபீச்சர்ஸ் ஒரு சைடு லிஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் யூசர் ஸ்டோரி, அந்த ஸ்டோரி என்ன ஸ்டோரி எனக்கு சிம்பிளாக புரியணுன்றதுக்காக யூசர் ஸ்டோரி சென்டரில் போட்டுட்டு அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு காலமில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அதில் வந்து எனக்கு டக்குன்னு பார்த்தா அது ஸ்கோப் டாக்குமெண்டேஷன் பார்த்தோம்னா என்ன ப்ராஜெக்ட் மெயினான ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறது தான் அந்த ஸ்கோப் டாக்குமெண்டேஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐடியேஷன் அண்ட் ஏஐ யூசர் ஃப்ளோ. இந்த ஏஐ யூசர் ஃப்ளோவில் நான் என்னென்னலாம் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணோனோ நாங்கள் ஹைலைட் பேனர், எக்ஸிஸ்டிங் யூசர் அண்ட் கெஸ்ட் அக்கௌண்ட் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்டர்வியூ பண்ணப்போ தான் கெஸ்ட் யூசரை வந்து இந்த எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு என்னோட ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, ப்ராப்ளமும் சொன்னாங்க. ஏன்னா கெஸ்ட் யூசர் நம்ம எப்பயுமே ப்ளே ஏரியா வந்து புக் பண்ணியிருக்க மாட்டோம். சம்டைம்ஸ் நம்ம புக் பண்ணாமல் போவோம். அது எதுக்கு தேவையில்லாத ஒரு அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு தேவையில்லாத பஞ்ச் ஆஃப் மெயில்ஸ் வந்துட்டே இருக்கும். அதனால கெஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டா ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் அது வந்து வேணும்னா மறுபடியும் ஓடிபி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது வந்து ஏ யூசர் ஃப்ளோவில் என்னென்னலாம் தேவை சொல்லிட்டு ஹோம் பேஜ், ப்ளே அரீனா, கம்யூனிட்டி, அது மாதிரி என்னென்னலாம் தேவையோ அது வந்து நான் ஈஸியாக எனக்கு புரியணுன்றதுக்காகவும் பார்க்குறவங்களுக்கும் புரியணுன்றதுக்காகவும் இந்த ஃபீச்சர் இதில் வந்து மேப்பிங் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோடைப்ல வந்து நான் வந்து லோ ஃபார்டிலிட்டியில ஒரு பேப்பர் அண்ட் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம டைரக்டா போயிட்டு ஒரு சிஸ்டம்ல டிசைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுல இந்த ஃபீச்சர்லாம் வேணும்னு சொல்லிட்டு அது வந்து கஷ்டமா இருக்கும் பொறுமையா எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு. அதனால நான் பொறுமையா ஒரு டிராயிங் மாதிரி போட்டுட்டு என்னென்னலாம் வேணும், அப்புறம் அது வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பா கன்வெர்ட் பண்ண லாகின், அப்புறம் கெஸ்ட் அக்கௌண்ட்டு, அப்புறம் ஹோம் ஸ்க்ரீனு, அது மாதிரி எல்லாமே நான் வந்து இதில் வந்து ப்ரோட்டோடைப்பாக நான் பண்ணிட்டு மிட் ஃபர்டிலிட்டி எனக்கு யூஸ் ஆகும். அதனால இது வந்து பண்ணேன், பென்சிலில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மெயின் ப்ராஜெக்டோட மிட் ஃபர்டிலிட்டி, லோ ஃபர்டிலிட்டி பண்ணிட்டு அப்புறம் மிட் ஃபர்டிலிட்டி பண்ணேன். அப்போ வந்து ஈஸியாக இருந்தது எனக்கு. லோ ஃபர்டிலிட்டி பென்சிலில் பண்ணதுனால மட்டும்தான் எனக்கு மிட் ஃபர்டிலிட்டி ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. நெக்ஸ்ட் நான் மெயின் ப்ராஜெக்டோட ஹை ஃபர்டிலிட்டிக்கான எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆன்போர்டிங் ஸ்க்ரீன் மொத்தம் லோகோ ஸ்க்ரீன் ஒன்று, அப்புறம் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் ஒரு 4 வச்சுட்டு அதிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. புக் அவென்யூ, ஈஸியர் அண்ட் லோஸ்ட் ப்ரைஸ், என்னென்ன என்னோட ஆப்பில் என்னோட ப்ராஜெக்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அது மொத்தமாக இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். பை எ ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட் இந்த சேம் பிளாட்ஃபார்ம், மேக் எ கான்வர்சேஷன் வித் அதர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அது அப்புறம் நெக்ஸ்ட்டு கெட் ரெடி கொடுத்தோம். இது லாகின், சைன்இன், நெக்ஸ்ட்டு டஃப் சைன் அப்பு, அப்புறம் கெஸ்ட் லாகின். இது மெயினாகவே எடுத்துகிட்டு வந்தது அந்த இன்டர்வியூ. நான் வந்து யூசர் கிட்டேருந்து எடுத்த இன்டர்வியூ வச்சு தான் இந்த கெஸ்ட் லாகினே வச்சேன். நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி பேனர், ஆட் பேனர். இது வந்து வென்யூஸ் புக் பண்ணுறதுக்கான ஆட் பேனர். இது வந்து ஷாப், நம்ம எதனா ப்ராடக்ட்ஸு ஷாப், அந்த ஷாப்பிங்க்கு ப்ராடக்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட் புக் பண்ணுறதுக்கான ஆட் பேனர் இது வந்து நம்ம ஈஸியாக இப்போது நிறைய பேருக்கு கலர் பிளைன் கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போது ஈஸியாக இது கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஒரு இலிஸ்ட்ரேஷன், அது மாதிரி இது வந்து ஃபுட்பால் ஆடுற மாதிரி, இது பேட்மிண்டன், அது மாதிரி டென்னிஸ் நம்ம ஸ்வைப் பண்ண அதுக்கேற்ற மாதிரி எத்தனை ஸ்போர்ட்ஸ் இருக்கோ அந்த ஸ்போர்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். கலர் பிளைன் கூட ஈஸியாக வந்து கலர் பார்க்க முடியலனாலும் அவங்க இது என்ன ஆக்ஷன் தெரிஞ்சு அவங்க டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் நியர்பை வென்யூஸ் வந்து கிளியிலேயே கரெக்டாக நம்ம ஸ்வைப் பண்ணியும் பார்த்துக்கலாம். இது வந்து நியர்பை வென்யூஸில் என்னென்னா பக்கத்தில் என்ன எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸில் சரௌண்டிங்கில் எத்தனை வென்யூஸ் இருக்கோ அது இங்கே காட்டும். நம்மளுக்கு வேணும்னா இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் அது இந்த கிரிக்கெட், ஃபுட்பால், பேட்மிண்டன் எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது டேரெக்டாக வென்யூஸ் பேஜுக்கு கூப்பிட்டு போவோம். நெக்ஸ்ட்டு
வென்யூஸில் வந்து நான் வந்து இங்கே பேட்மிண்டன் கொடுத்ததுனால இது கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டும். அண்ட் பேட்மிண்டன் கிளப்ஸு, பேட்மிண்டன் அகாடமி கிளப்பு, அது மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணோம். நம்மளுக்கு என்ன வேணுமோ உள்ளே போயிட்டு நம்ம டைரெக்டாக அவங்களோட டிஸ்கிரிப்ஷன், ரூல்ஸு, அப்புறம் அவங்க அவைலபிலிட்டி, அப்புறம் அம்யூனிட்டிஸ் அதெல்லாம் நம்ம உள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம். இப்போ ராஜ் ஸ்போர்ட் கிளப் அது உள்ளே போனால் அங்கே இதுதான் காட்டும். உள்ள நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் இதுதான் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் எப்போ ஆப்ரேட்டிங் டைம் 11 AM to 11 PM, எந்த ஏரியா லொக்கேஷன், இந்த ஷோ மேப், இந்த ஃபீச்சர் வந்து நம்ம கிளிக் பண்ணால் அது ஒரு மேப் இன்பில்ட், அந்த ஆப்குள்ளேயே ஒரு மேப் ஃபீச்சர் இருக்கு. அதுக்கு வந்து போகும். நம்ம அங்கேருந்து நம்ம ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் மேப்போ இல்லை எக்ஸ்டர்னல் அதர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தேவையில்ல. அவைலபிள் ஸ்போர்ட்ஸும் இங்கேயே காட்டிடும் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு. பேட்மிண்டன் மட்டும் இல்லை, டென்னிஸ் அண்ட் ஃபுட்பாலும் இருக்கு. அம்யூனிட்டிஸ் வந்து பார்க்கிங், சேஞ்சிங் ரூம், ஷவரு, அது எல்லாமே இருக்கு. அப்புறம் அபோட் வென்யூஸ்ல வந்து அவங்களோட ரூல்ஸ் அப்புறம் கைட்லைன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். இங்கே வந்து புக்னவும் அண்ட் பல்க் அண்ட் கார்பரேட் ஆர்டர்ஸும் இருக்கும். சம்டைம்ஸ் கார்பரேட்ல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற டைம்ல வந்து புக் பண்ணுவாங்க. அப்போ வந்து தனித்தனியாக புக் பண்ணாமல் பல்க் அண்ட் கார்பரேட் ஆர்டர்ஸ் புக் பண்ணிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டேக்கு இல்லைனா எங்கேயாவது வெளில ஃப்ரெண்ட்ஸோட போகணுன்னா பல்க் அண்ட் கார்பரேட் புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து புக் நோன்றதை கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து அந்த புக்கிங்க்கான டைமிங், அவைலபிலிட்டி ஸ்லாட்ஸு, அப்புறம் என்னென்ன கோட் வந்து சிந்தட்டிக்கு, ஸ்டாண்டர்ட் கோட்டு, சிந்தட்டிக்கு, அப்புறம் டைமிங்கு, இது எல்லாமே இங்கேயே காட்டிட்டு நம்ம செலக்ட் பண்ண இங்கே வந்து எவ்வளோ இது ப்ரைஸும் ஏறிட்டே இருக்கும், எத்தனை ஸ்லாட்ஸ் புக் பண்ணுறோமோ அதே மாதிரி. அப்புறம் டேட் அண்ட் டேவும் அங்கேயே மேலே மென்ஷன் ஆகிடும். நம்ம அங்கே என்ன ஸ்போர்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அது இங்கேயும் காட்டும். சம்டைம்ஸ் வேணும்னா இங்கேயே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுட்பால் விளையாட போகிறோம்னா இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் புக் பண்ணுற டைமில். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து அங்கே கண்டினியூ கொடுத்தா இங்கே வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ்னு இந்த ஸ்க்ரீனுக்கு வரும். இந்த புக்கிங் டீட்டெயில் ஸ்க்ரீனில் நம்ம வந்து பேட்மிண்டன் கோர்ட், சிந்தட்டிக் கோர்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், அது வந்துடும். அப்புறம் அந்த கேலண்டர் ஐக்கான் பக்கத்தில் என்ன டேட்டு அண்ட் டே அண்ட் இயரு, அப்புறம் டைமிங், எந்த டைமிங் சூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் அந்த கோட்டோட புக் பண்ண கோட்டோட ப்ரைஸிங் வந்து இந்தியன் ருபீஸில் அங்கே காட்டும். நம்மளுக்கு வேணான்னா இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால அந்த கிராஸ் ஐக்கான் வச்சுருக்கேன். இங்கே வந்து அப்ளை கூப்பன் வேணும்னா நம்ம கூப்பன் அப்ளை பண்ணிக்கலாம். அவைலபிள் இந்த ஆப்குள்ளேயே கூப்பன்ஸ்லாம் இருக்கும், அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பிளிட் பில், இப்போ நம்ம குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 மெம்பர்ஸ் போகிறோன்னா அங்கே வந்து நம்ம அப்படியே ஸ்பிளிட் பில் பண்ணிக்கலாம். இங்கேருந்தே அந்த கால்குலேட்டர் மாதிரி காட்டும். அங்கே வந்து ஸ்பிளிட் பில் போட்டோன்னா ஒரு ஈச் பர்சனுக்கு 50-50 அது மாதிரி பிரித்து 10 மெம்பர்ஸ் கியூலன்னு அது மாதிரி காட்டுறோம். அப்புறம் ரிசர்வ் ஸ்லாட்டு, சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து முன்னாடியே நம்ம ரிசர்வ் பண்ணுறோம்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம புக் பண்ணணும்னா ரிசர்வ் ஸ்லாட்ல போயிட்டு நம்ம ரிசர்வ் ஸ்லாட் மட்டும் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா கேன்சல் கூட பண்ணிக்கலாம். அதனால ரிசர்வ் ஸ்லாட் இங்கே இருக்கும். புக்கிங் சம்மரி, இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு புக்கிங் சம்மரி வந்துடும். ஸ்லாட் ப்ரைஸ் 50, கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வந்து 50 அண்ட் டோட்டல் வந்து 550. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி இன்சூரன்ஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லா காமன் அதர் காம்படிட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து கம்பல்சரி ஒரு ரூல் இருக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இன்சூரி சம்டைம்ஸ் இன்சூரன்ஸ் இருந்தால் தான் இன்ஜுரி ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால 10 rupees அது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் டு பேன்னு கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போவோம். அது பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு போயிடும். பேமெண்ட் ஸ்க்ரீனில் வந்து டாப் ஆஃபர்ஸ், அப்புறம் அதில் வந்து ஸ்வைப் பண்ண நம்ம எந்தெந்த அதர் அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம பே பண்ணால் கொஞ்சம் ப்ரைஸிங் வந்து கம்மியாக வர மாதிரி, அமேசான் பே அது மாதிரி யூஸ் பண்ணால் 40% ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி கேஷ்பேக் கிடைக்கும். அதே மாதிரி ஏர்டெல் பேமெண்ட்டில் பண்ணால் 125 rupees கேஷ்பேக் கிடைக்கும். அது வந்து ஆட் அது நம்மளுக்கு வேணும்னா ஆஃபரும் அதை ஸ்வைப் பண்ணால் வந்துட்டே இருக்கும். அண்ட் ப்ரிஃபர்டு பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து யூபிஐ, கூகுள் பே. இது வந்து யூபிஐ, கூகுள் பே இது வந்து நம்ம வேணும்னா கிளிக் பண்ணால் இது வந்து ஹைலைட்டாக காட்டும். ஹைலைட் ஆகாமல் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. அப்புறம் பேடிஎம்லேயே நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். நம்ம வந்து பே யூசிங் யூபிஐ, அதர் யூபிஐஸ் வச்சுருந்தோம்னா நம்ம இந்த ஆரோ ஐக்கானுக்கு கிளிக் பண்ணால் அதை நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணோம் அதர் யூபிஐ மெத்தட்ஸ்லாம். நெக்ஸ்ட் கார்ட்ஸ் அண்ட் அதர் யூபிஐ, கார்டில் பே பண்ணோம்னா விசா, அந்த மாஸ்டர் கார்டு அண்ட் ரூபே அதுலேயும் நம்ம பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூபிஐ மெத்தட்னு தனியாக இருக்குது. அதாவது பீம்ஸு, ஃபோன்பே, பேடிஎம் அண்ட் அதர்ஸ் அதுலேயும் நம்ம பே பண்ணிக்கலாம். அண்ட் நெட் பேங்கிங் வந்து டேரெக்டாக இந்த இந்தியன் பேங்க்கு, அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கு, அப்புறம் ஸ்டேட் பேங்க்கு, அது மாதிரி நெட் பேங்க் டேரெக்டாக நம்ம நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியும் நம்ம பே பண்ணிக்கலாம். அண்ட் வாலெட், சம் ஆப்ஸ் யூபிஐயில் வாலெட் இருக்குது, அந்த வாலெட் மூலியமாக பே பண்ணிக்கலாம். பே லேட்டர் வந்து
காம்போ டீடைல்ஸ்ல சில பேரும் பே லேட்டர் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால பே லேட்டர் ஆப்ஷன் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பே பண்ணால் புக்கிங் கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனும், ஃபெயில்ட் ஆச்சுன்னா பேமெண்ட் ஃபெயில்டு ஸ்க்ரீன் வரும். அப்புறம் புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து ஃபைனலாக நம்ம பார்த்துக்கணும்னா இங்கே காட்டும். புக்கிங் கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா இந்த ஸ்க்ரீன் காட்டும். புக்கிங் டீட்டெயில்ஸில் நம்ம எந்த பேட்மிண்டன் அது எந்த ஸ்போர்ட்டில் பண்ணியிருக்கோமோ அது, அப்புறம் கிரவுண்டு, டேட்டு, டைமு அண்டு பேமெண்ட்டு, அப்புறம் ஸ்போர்ட் இன்சூரி அந்த கவர் பண்ணுறதுக்கு அந்த ஃபீஸ்லாம் சேர்த்து டோட்டல் 516 அந்த ஒரு எஸ்டிமேஷன் காட்டிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பில்லை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் ரெசிப்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும், இல்லைன்னா பிரிண்டருக்கு அது மாதிரி மெசேஜ் காட்டுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஷேர் புக்கிங் டீட்டெயில்ஸ். இந்த புக் பண்ணதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்களுக்கு அனுப்புறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாருக்கு அனுப்பணும்னா ஷேர் புக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்புனா இந்த இது மட்டும் பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி அது ஷேர் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம மாடிஃபை புக்கிங் டீட்டெயில்ஸ் சம்டைம்ஸ் மாடிஃபை பண்ணுற ஆப்ஷன் வேணுன்றது வந்து இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின்ல வந்து நான் யூசர் வந்து சொன்னாங்க மாடிஃபை டீட்டெயில் இருந்தால் நான் எனக்கு யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால இந்த ஆப்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சேட். கம்யூனிட்டி சேட் எதுக்குன்னா மோஸ்டா இப்போ டாப் ப்ரொஃபைல்ஸ் கம்யூனிட்டி சேட்ல இருக்கும். அதில் வந்து ஃபுட்பால் கோச், அது இல்லைன்னா கிரிக்கெட் பிளேயர், டாப் கிரிக்கெட் பிளேயர், இல்லைன்னா நம்ம புக் பண்ணுறது வென்யூஸ் வந்து நம்ம டைரக்டா அவங்க வந்து புக்கிங் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து இதுலயே காட்டிடும். நம்ம வேணும்னா மறுபடியும் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலன்னா இவங்க பேட்மிண்டன் கிளப் உள்ள போனா அவங்க வந்து புக்கிங் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். கீழே வந்து பிடிஎஃப் அண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புக்கிங் கன்ஃபர்மேஷன்ஸுக்கும் ஓகே, நம்ம வந்து கோச் எதனா டாப் கோச் அங்கே இருந்தால் நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணி அவங்க கூட சாட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எதனா டோர்னமெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டீம் எங்கேயாவது போகிறோம்னா அவங்களும் வந்து இது மாதிரி குரூப்பில் வந்து ஆட் ஆகிட்டு உள்ள கான்வொகேஷன் இந்த ஆப்குள்ளேயே கான்வொகேஷன்லாம் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் எதனா ஆஃபர், இந்த கிளப்ல இந்த ப்ளே ஏரியாஸில் எதனா ஆஃபர் இருந்தால் அந்த அப்டேட்ஸில் காட்டும், நம்ம அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மேப் ஃபீச்சர் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். நம்மளுக்கு வந்து அந்த வென்யூஸில் போயிட்டு டேரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வென்யூ நம்மளுக்கு தெரியலன்னா அந்த மேப் ஃபீச்சர் கிளிக் பண்ணால் டேரெக்டாக இங்கே வந்துடும். அந்த மேப் ஃபீச்சரில் நம்ம வந்து டேரெக்ஷன் கொடுத்தா நம்மளுக்கு டேரக்ஷன் அந்த வென்யூக்கு டேரக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு டேரக்ஷன் காட்டும். அப்படி இல்லைன்னா நம்ம மேப் பிக்சர் நார்மலாக வந்தால் இது மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் வந்து சரௌண்டிங்கில் இருக்க நியர்பை ப்ளே ஏரியாஸ் எல்லாமே காட்டும். நம்ம அது மூலிமா நம்ம போயும் செக் பண்ணி நம்ம ப்ளே ஏரியா விசிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷாப்பிங் ஃபீச்சர் வந்து உள்ளேயே நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட் மட்டும் இருக்கும். அது ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்டில் வந்து இப்போது கிரிக்கெட், ஃபுட்பால், பேட்மிண்டன் அண்ட் டென்னிஸ், செஸ் எது நம்ம வேணும்னாலும் அந்த ஸ்போர்ட்ஸோட ஐகான் அந்த பேட் அது மாதிரி கொடுத்தா கிளிக் பண்ணால் அதோட லிஸ்ட்லாம் நம்மளுக்கு வந்து அப்படியே ஷோ பண்ணிகிட்டே வரும். அதே மாதிரி மேலே வந்து ஆட் பேனர் வந்து ஹோம் பேஜில் இருந்தது தான் கொஞ்சம் என்லார்ஜாக இருக்கும். அந்த அதே வந்து கீழே வந்து ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டாக இருக்கும். இந்த லிஸ்டான ப்ராடக்ட் வந்து பேட்மிண்டன் கிளிக் பண்ணதுனால அந்த பேட்மிண்டனுக்கு சம்மந்தப்பட்டமான டிஷர்ட்ஸ், அந்த வாக்கிங் ஷூ, அது மாதிரி எதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமாக வருதோ அதெல்லாம் கீழே லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மோர் ஆப்ஷன் வந்து ஒரு ஃபீச்சரில் என்னென்ன இப்போ மேப்பில் எதனா சேஞ்ச் பண்ணணும்னா மேப் செட்டிங்ஸ் இருக்கும், சேட் வேணா சேட் செட்டிங்ஸ், ஷாப் வேணா ஷாப் செட்டிங்ஸ், ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து சும்மா இரிட்டேட் ஆகுதுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அது மாதிரி அப்புறம் கேன்சல் புக்கிங், மாடிஃபை புக்கிங் டீட்டெயில்ஸ், புக்கிங் ஹிஸ்ட்ரிஸ் பார்த்துக்கலாம், ஃபேவரட் வென்யூஸ் வந்து செட் பண்ணிக்கலாம், செட் அலார்ம்ஸ், ஆட் கஸ்டமைசேஷன், மாடிஃபை பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அது மாதிரி எல்லாமே இந்த மோர் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் ப்ரொஃபைலில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ரொஃபைலை நம்ம நேம் எடிட் பண்ணிக்கலாம். பர்சனல் டீட்டெயில்ஸில் வேணும்னா போயிட்டு உள்ள வேறு எதுனா மெயில் ஐடி வேறு கார்டு டீட்டெயில்ஸ் அது மாதிரி வேணும்னா அங்கே போய் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிஜிஸ்டர், இப்போது இது வந்து யூசருக்கு மட்டும் இல்லை, இந்த வென்யூஸ் வச்சுருக்கவங்களுக்கும் ரிஜிஸ்டர் வேணும்னா ரிஜிஸ்டர் யுவர் வென்யூஸ் வந்து பண்ணிவிட்டு அங்கே வந்து அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அவங்க அது வந்து ஷோகேஸ் ஆகும் ஆப்பில். அதே மாதிரி ஹெல்ப்பை வந்து 24/7 வந்து நம்ம எதனா ஹெல்ப் வேணும்னா சேட் பாட்டில் வரும். அவங்க வந்து சேட்டை வந்து டைரெக்டாக சேட் பண்ணி அவங்க டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் மோஸ்ட்டாகவே ஆப்பை பற்றி சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் வென்யூஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே அதில் இருக்கும். அண்ட் ப்ரைவசிஸில் வந்து இந்த அப்ளிகேஷனில் சம் ப்ரைவசிஸ்லாம் அந்த ப்ரைவசி ஸ்டேட்மெண்ட்டு அந்த ப்ரைவசி பற்றி எல்லாமே லிஸ்ட்டாக இருக்கும். அண்ட் லாக் அவுட் வேணால் லாக் அவுட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.